தம்பி? கேட்டீங்கல்ல, அவ என்ன பேசுறான்னு காதுல விழுந்துச்சுல. இப்ப என்ன செய்ய போறீங்க? நாங்க இதுக்காக இந்த ரஞ்சனிக்கு பயந்து ஓடி ஒளியணும்? இப்படி ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு வாழ்றதை விட தற்கொலை பண்ணிட்டு சாகலாங்க. ஐயோ, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? வேற வழி இல்ல எனக்கு. இப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா, அடுத்த நிமிஷமே என் கழுத்துல தாலியை கட்டி இவன் என் பொண்டாட்டின்னு ஊர் முழுக்க சொல்லி இருக்கணும். அதை செஞ்சிருந்தீங்கன்னா உங்க காலடியிலேயே நாய் மாதிரி விழுந்து கிடந்திருப்பேன். உங்களுக்கு விசுவாசமாவும் இருந்திருப்பேன். சும்மா இருங்க. இப்ப கூட என்ன சமாதானப்படுத்தணும் ட்ரை பண்றீங்களே தவிர எனக்கு தாலி கட்டணும்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சாண்டி, நீ படிச்ச பொண்ணு. நிதானமா யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். இத பாரு, எனக்கு தகப்பங்கிற அந்தஸ்தை கொடுத்தது நீதான். ரஞ்சனிக்கு புருஷன் சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்ல. உனக்கு பிறக்க போற நம்ம குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிக்கிட்ட நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஊரு பூரா அலையணும்னு தான் எனக்கு ஆசை. இங்க பாரு, எல்லாத்துக்கும் டைம்னு ஒண்ணு இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க செங்கல்பட்டுலயே வா, இந்த வீட்லயே வா. எத்தனை நாளைக்குங்க, எத்தனை நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம நான் இங்கே இருக்கிறது? இங்க யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. தம்பி, சாண்டிக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை பத்தி எப்போ உங்க முதல் சம்சாரத்துக்கு தெரிஞ்சு போச்சோ, இதுக்கு மேல தள்ளி போடுறது நியாயம் இல்ல தம்பி. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னைக்கே ஒரு நாள் தெரிய போற விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு வகையில இது நல்லதுதான். என்ன, என் பொண்டாட்டி ஆவுன்னு குதிப்பா, குதிச்சுட்டு போட்டுமே. என்ன மீறி உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது என் பொறுப்பு. போதுமா? என்னங்க பண்ணுவாங்க அவங்க? என்ன பண்ணுவாங்க? என்ன சுட்டு தள்ளிடுவாங்களா? பைத்திய மாதிரி பேசாத. பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? இங்க பாருங்க, எனக்கு உங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், என் வீட்டை பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரட்டும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டாங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் ஓப்பனா சொல்லிடலான் இருக்கேன். இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாண்டி, அதை நான் எதிர்பார்க்கல. சொல்ல வேண்டியது என் கடமை. அதை நான் கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஒத்துக்கிறதும் ஒத்துக்காம இருக்கிறதும் அவங்க இஷ்டம். அவங்களை கேட்டா நான் உன்னை தொட்டேன்? அதே மாதிரி அவங்கள கேட்டுட்டு தான் உன் கழுத்துல தாலி கட்டணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கு உங்க ஒய்ஃப் மறுத்துட்டா? நீ பாருங்க, என் மனசுல இருந்து என்னைக்கோ அவளை தள்ளி வச்சிட்டேன். லைஃப்ல இருந்து தள்ளி வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுவும் சீக்கிரம் நடக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அம்மா வந்துட்டோம், சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். சாண்டி, ஒரு நிமிஷம். என்ன செலவுக்கு வச்சுக்கோ. இது வச்சுக்கோ. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் போன் பண்ணு. தேவையில்லாம பயந்து டென்ஷன் ஆகி அவங்களையும் பயமுறுத்தாத. என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். புரியுதா? கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க.